கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். சின்ன வயசுல இருந்தே அரசாங்க பணி கனவில் இருக்கக்கூடிய சிலர் தங்களுக்கு அந்த வேலை கிடைக்காத ஒரு சூழல் எடுக்கக்கூடிய ஒரு சில தவறான முடிவுகள் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுது அப்படிங்கிறத பற்றியும், தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகள் அரசாங்க பணியில் இருக்கிறவங்களை எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறதோட கடந்த 2 வருடங்களாக காணாமல் போன 4 குழந்தைங்களை போலீசார் மீட்டிருக்கக்கூடிய அதிரடியான சம்பவங்களை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். ஓராண்டாக ரயில்வே போலீஸை ஏமாற்றி வந்த போலி எஸ்ஐ. இன்னைக்கு நாட்டில் பல இளைஞர்களின் கனவாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்க பணி ஒரு சிலருக்கு அவங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக நனவாயிரும். ஆனாலும் பலருக்கும் அது எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆந்திர மாநிலத்தில் ரயில்வே துறையில் எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கக்கூடிய தன்னுடைய சிறு வயது கனவை அடைய முடியாத ஒரு பெண் போலி எஸ்ஐயாக கடந்த 1 வருடமாக ரயில்வே போலீசாருக்கே சவால் விட்டு வந்ததின் உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டாவில் கடந்த மார்ச் 8 அன்று மகளிர் தின கொண்டாட்டத்தில் எதையோ ஒன்றை சாதிக்கத்தான் பெண்கள் வெளியே செல்கின்றனர். என் மனைவி இதை சாதித்தால் என் குழந்தை இதை சாதிக்கும் என்று நம்பி வெளியே அனுப்புங்கள், அவர்களுக்கும் சுதந்திரம் கொடுங்கள், சமூகத்தில் அவர்கள் வளரட்டும் என ரயில்வே காவல்துறை எஸ்ஐ மாளவிகா பேசியது பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் கைத்தட்டலை எழுப்பியது. தெலுங்கானா மாநிலம் செகந்தராபாத்தில் கடந்த ஓராண்டு காலமாகவே ரயில்வே காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி வந்த மாளவிகாவிற்கு தன்னுடைய சிறு வயதிலிருந்தே காவல்துறையில் எஸ்ஐ ஆக வேண்டும் என்பதுதான் கனவாக இருந்து வந்தது. அதனாலேயே தான் பணியில் சேர்ந்ததிலிருந்தே பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது கூட சீருடையிலேயே சென்று வந்துள்ளார். நல்கொண்டா மாவட்டம் நர்கட் பள்ளியை சேர்ந்தவரான ஜடலா மாளவிகா அவருடைய சிறு வயது கனவான எஸ்ஐ ஆக வேண்டும் என்பதை நனவாக்கி பணிக்கு சென்று அவரது பெற்றோரையும் பெருமையாக உணர வைத்து அந்த பகுதியில் மிடுக்குடன் வலம் வந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மாளவிகாவிற்கும் நார்கட் பள்ளியை சேர்ந்த ஐடியில் பணிபுரிந்து வரும் இளைஞருக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. ஆனால் நிச்சயதார்த்தத்தில் கூட மாளவிகா போலீஸ் சீருடையிலேயே கலந்து கொண்டதை பார்த்து பலரும் அவர் பணியின் மீது வைத்திருந்த பற்றை பாராட்டினார்கள். ஆனால் அதுவே அவருடைய இந்த ரயில்வே போலீஸ் எஸ்ஐ பணியை காலி செய்து உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு ஆரம்பமாக அமைந்தது. ஆம், அவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து சுமார் 10 நாட்களேயான நிலையில் கடந்த 19ஆம் தேதி காலை செகந்தராபாத் ஜிஆர்பி போலீசார் திடீரென மாளவிகாவை கைது செய்தனர். இதனால் அவரது பெற்றோர், உறவினர்கள் உட்பட பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் கைது செய்யப்பட்ட மாளவிகாவின் மீது ஐபிசி பிரிவு 170, 419 மற்றும் 420 ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவரிடமிருந்து எஸ்ஐ சீருடை, ஆர்பிஎஃப் லட்சினை, நட்சத்திரங்கள், ஆர்பிஎஃப் தோள்பட்டை ஸ்டீல் பேட்ஜுகள், பெயர் பலகை, ஷூ மற்றும் பெல்ட் ஆகியவையும் லேமினேட் செய்யப்பட்ட அடையாள அட்டையையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ஏன், எதற்காக என மாளவிகாவின் குடும்பத்தார் உட்பட பலருக்கும் காரணம் புரியாமல் இருந்த நிலையில்தான் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை போலீசார் கூறினர். அதை கேட்டு அவரது குடும்பத்தார் உட்பட பலரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். సాయంత్రము ఆర్పిఎస్ నల్గొండ నుంచి మన ఆర్పిఎఫ్ ఇన్స్పెక్టర్ గారు పవన్ కుమార్ గారు ఒక కంప్లైంట్ ఇచ్చారండి. ஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டர் பவன்குமார் ஒரு புகாரை அளித்தார். அதில் ஒரு பெண் ஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டர் என்று கூறிக்கொண்டு போலியாக அடையாள அட்டையை வைத்துக்கொண்டு ஏமாற்றி வருவதாக கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் நாங்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் அவர் கடந்த 1 வருடமாக ஏமாற்றி வருவது தெரிய வந்தது. நல்கொண்டா மாவட்டம் நர்கட் பள்ளியை சேர்ந்தவர் ஜடலா மாளவிகா நிஜாம் கல்லூரியில் வேதியியலில் எம்எஸ்சி முடித்துள்ளார். 2018இல் ரயில்வே பாதுகாப்பு படையில் ஆர்பிஎஃப் எஸ்ஐ பணிக்கு விண்ணப்பித்தார். ஆனால் கிட்ட பார்வை குறைபாடு காரணமாக உடல் தகுதி தேர்வில் அவர் தகுதி பெற முடியவில்லை. ஆனால் அவர் எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டதாகவும் விரைவில் வேலை கிடைக்கும் என்று கூறி ஆர்பிஎஃப் சீருடை, ஐடி கார்டு முதலியவற்றை தயார் செய்து வேலை கிடைத்து விட்டதாக உறவினர்களையும் அக்கம்பக்கத்தினரையும் நம்ப வைத்துள்ளார். நல்கொண்டா செகந்தராபாத் வழித்தடத்தில் போலி எஸ்ஐயாக 1 வருடமாக இருந்துள்ளார். தற்போது அவரிடம் அனைத்தையும் பறிமுதல் செய்துள்ளோம். அவர் வேறு ஏதாவது விவகாரத்தில் மோசடி செய்துள்ளாரா என்று விசாரித்து வருகின்றோம். அவர் சீருடையிலேயே சமூக வலைதளங்களில் வீடியோக்களை பதிவிட்டுள்ளார். எஸ்ஐ என்று கூறித்தான் திருமணம் ஏற்பாடுகளை செய்துள்ளார். அதன் பிறகே அவர்கள் மாளவிகாவை பற்றி விசாரித்ததில் அந்த பெயரில் அப்படி யாரும் பணியில் இல்லை என்பது தெரிய வந்தது.
அதன் பிறகு அவர்களின் புகாரின் அடிப்படையில் தான் அவரை விசாரணை செய்து கைது செய்தோம். அவருடைய பெற்றோரை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக இப்படி செய்ததாக கூறியுள்ளார். எந்த காரணமாக இருந்தாலும் இது ஒரு குற்றம். அவரிடம் இருந்து சீருடைகள், அடையாள அட்டை ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளோம். தற்போது இது போன்ற செயல்கள் அதிகரித்து வருகிறது. இது பிறருக்கு ஒரு உதாரணமாக அமைந்துவிடக் கூடாது என்றும் இவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாளவிகா கடந்த 1 வருட காலமாக போலி அதிகாரியாக வலம் வந்ததாக சொல்லப்பட்டதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன? எப்படி ஒருவரால் 1 வருடமா அதிகாரிகளை ஏமாற்ற முடியும்? இது எப்படி சாத்தியமாச்சு? இப்போ போலீசார் எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஆம், கடந்த ஓராண்டாக நல்கொண்டா செகந்தராபாத் வழித்தடத்தில் எஸ்ஐயாக பணியாற்றி வந்த மாளவிகா கூறியது அத்தனையும் பொய் என்றும், அவர் இத்தனை நாட்களாக போலி எஸ்ஐயாக அனைவரையும் ஏமாற்றி வந்ததாக திடுக்கிடும் குற்றச்சாட்டை கூறினர். நல்கொண்டா மாவட்டம் நர்கட் பள்ளியை சேர்ந்த ஜடலா மாளவிகா நிஜாம் கல்லூரியில் வேதியியல் MSc முடித்துவிட்டு கடந்த 2018இல் ரயில்வே பாதுகாப்பு படையில் எஸ்ஐ பணிக்கு விண்ணப்பித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு கிட்ட பார்வை குறைபாடு காரணமாக உடல் தகுதி தேர்வில் அவர் தகுதி பெற முடியாமல் போனதால் எழுத்து தேர்வுக்கும் தகுதி பெற முடியாமல் ஏமாற்றமடைந்து தன்னுடைய சிறு வயது கனவை விட முடியாமல் அதிலேயே வாழ நினைத்திருக்கிறார். பல்வேறு விதமான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. ஸோ இதில் கண் பார்வை குறைபாடு உடையவர்கள் இருக்காங்க, காது கேளாமை குறைபாடு உடையவர்கள் இருக்காங்க. இது எல்லா விதமானவங்களும் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு ஸ்கிரைப் எழுதுறாங்க. அதாவது நமக்கு பதிலாக இன்னொருத்தர் போட்டித் தேர்வு எழுதலாம் அப்படின்ற உதவியையும் செய்கிறாங்க. இது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் எழுத முடியாது, கை செயலிழந்திருக்கு, இவங்களால் கையால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஸ்கிரைப் வசதி வழங்குறாங்க. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே எழுதிக்கலாம். ஸோ இந்த ஸ்கிரைப் வசதி எழுதுறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற தேர்வர்களை விட எக்ஸ்ட்ராவாக நேரமும் ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போதுமான விழிப்புணர்வு அப்படின்றது இல்லை. ஸோ ஒன்று, அவங்க மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிசர்வேஷனுக்கு தகுதி உள்ளவங்களாக இருக்கணும்னா 40 விழுக்காடுக்கு மேலே அவர்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கணும். இது தெரிகிறதில்லை. ஸோ இந்த 40 விழுக்காடுக்கு மேலே ஊனமுற்றவர்களுக்கு கண்டிப்பாக ரிசர்வேஷன் அப்படின்றது ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் எலிஜிபிள் ஆகும்போது எழுதுனாலே கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது அந்த இடத்துல வேற ஒரு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்களே தவிர்த்து, இப்போ ஒரு குறிப்பிட்ட பணியிடத்தை காது கேளாதவருக்கு மட்டும் அப்படின்னு ஒதுக்குறாங்கன்னா அந்த பணியிடத்தில் காது கேளாதவர் மட்டும்தான் போக முடியும். அதுக்காக காது கேளாதவர் ஒரு போட்டியே இல்லாமல் அப்ளை பண்ண உடனே கிடைச்சிருமானா கண்டிப்பாக கிடையாது. அந்த போட்டி தேர்வுக்கான சிலபஸ்ல அவர் கொஞ்சம் தயாராகணும். அப்படி தயாராகி போனோம்னா எக்ஸாம்ஸ்லாம் எழுதி கிளியர் பண்ண முடியும். அதற்காக விபரீத முடிவை எடுத்த மாளவிகா முதலில் தான் எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டதாகவும் விரைவில் வேலை கிடைக்கும் என்றும் உறவினர்களையும் அக்கம்பக்கத்தாரையும் நம்ப வைத்திருக்கிறார். பின்னர் ரயில்வே பாதுகாப்பு படை எஸ்ஐயின் ஆடை கட்டுப்பாடு மற்றும் போலீஸ் உடையில் என்ன இருக்கும் என்பது குறித்து அவர் அறிந்திருந்ததால் ஹைதராபாத்தில் சீருடையையும் செகந்தராபாத்தில் இருந்து ரயில்வே காவல்துறையின் லட்சினை, நட்சத்திர குறியீடுகள், தோள்பட்டை பேட்ச், பெல்ட் மற்றும் ஷூக்களை வாங்கியிருக்கிறார். அதன் பிறகு விசாகா பிரிவில் தான் பணிபுரிவது போன்று ஒரு போலி அடையாள அட்டையையும் உருவாக்கி நல்கொண்டா செகந்தராபாத் வழித்தடத்தில் போலி எஸ்ஐயாக வலம் வந்திருக்கிறார். மேலும் பெரிய நகரங்கள் அல்லாத கிராம பகுதியில் உள்ள சிறிய அலுவலகங்களாக தேர்வு செய்து வலம் வந்திருக்கிறார். அதனால் பெரிதும் யாருக்கும் சந்தேகம் எழாமல் இருந்திருக்கிறது. இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மாளவிகா இப்படியே கடந்த 1 வருட காலமாக அனைவரையும் ஏமாற்றி வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நடந்த நிச்சயதார்த்தத்தின் பொழுதும் அவர் சீருடையிலேயே இருந்ததால் சந்தேகமடைந்த மணமகன் மாளவிகாவை பற்றி ரயில்வே காவல்துறையில் சென்று விசாரித்திருக்கிறார். ஆனால் அவர்களோ மாளவிகா என்ற பெயரில் யாரும் பணிபுரியவில்லை என்று தெரிவித்திருக்கின்றனர். இது அந்த மணமகனோடு காவல்துறைக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சிறப்பு பிரிவு போலீசார் மாளவிகாவை பற்றி விசாரித்ததில் அவர் போலி எஸ்ஐயாக அனைவரையும் ஏமாற்றி வருவது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை தங்களுடைய கண்காணிப்பின் கீழ் கொண்டு வந்த சிறப்பு படையினர் சுமார் 10 நாட்களாக அவர் எங்கே போகிறார், என்ன செய்கிறார் என மாளவிகாவின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்து வந்தனர். அப்போது மாளவிகா பழநாடு எக்ஸ்பிரஸில் வழக்கமாக சோதனை செய்வதும், அப்போது போலீசார் வந்தால் உடனடியாக ஜர்கின் அணிந்து கொண்டு போலீஸ் சீருடையில் இருப்பதை மறைத்து யாரும் அடையாளம் காண முடியாதபடி இருந்திருக்கிறார். ரயிலில் சோதனை என்ற பெயரில் இலவசமாக பயணமும் செய்து வந்துள்ளார். மேலும் பெரிய ரயில் நிலையங்களுக்கு சென்றால் அங்கு எஸ்ஐ அளவிலான அதிகாரிகளிடம் சிக்கிவிடுவோம் என்பதற்காக சிறிய ரயில் நிலையங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்தது.
இதையடுத்து மாளவிகா குறித்து நடத்திய விசாரணையின் அடிப்படையில் சிறப்பு படையினர் RPF IGயிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். இதையடுத்து போலி SIயாக உலாவி வந்த மாளவிகாவை செகந்தராபாத் GRB போலீசார் கடந்த 19ஆம் தேதி கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் மாளவிகாவின் குடும்பத்தார், உறவினர் மட்டுமல்லாமல் தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு வருட காலமாக ரயில்வே காவல்துறையினரை ஏமாற்றி வந்த மாளவிகா மேல IPC பிரிவு 170, 419, 420 ஆகியவற்றின் கீழ் வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுல பிரிவு 419 கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் அப்படின்னும், 420 கீழ் குற்றத்திற்கு 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை, அபராதம் அல்லது இந்த ரெண்டுமே சேர்ந்து விதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில 170வது பிரிவுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்காகவும் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படவும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு தடவை வழக்கு பதிவு செய்யப்பட்டாலே வாழ்க்கையில மறுபடியும் அரசு வேலை பெறக்கூடிய தகுதியை இழந்துருவாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல தான் வச்சுக்கணும். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.